அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, தனுர் ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 9வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசி பொதுவாக இவங்க டீச்சர், ப்ரொஃபஸரு, மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, மற்றவங்களை நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, பெருமைக்கு மயங்கிறது, இவங்களை புகழ்ந்து பேசிட்டு அவங்க இவங்கள்ட்ட காரியம் சாதிக்கலாம். அது மாதிரி இவங்க மற்ற எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப விரும்புறது. இதெல்லாம் அதனால இவங்க ப்ரொஃபஸரு, டீச்சரு, மதகுரு, இல்லை பிரிஸ்ட்டு, இல்லை ஜோதிடர், இதெல்லாம் இந்த தனுசு ராசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ரொம்ப ரேரா ஜட்ஜு, அட்வொகேட் ஜட்ஜாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அது மாதிரி பேங்க் எங்கே இருந்தாலும் சொல்லி கொஞ்சம் உயர் பதவியில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி எதையுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட், மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். எந்த சப்ஜெக்ட் பற்றி பேசணும் அதை பற்றி பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களா இருக்கிறது இவங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கலவையான பலன்களை தான் இவங்களுக்கு தரும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் தொழிலில் வெற்றி பெறதுக்கு உழைப்பு நல்ல எஃபர்ட்ஸ் பண்ணணும். கடின உழைப்பு இருந்தால் தான் வெற்றி பெற முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். வியாபாரத்தில் முதலீடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். குடும்ப சம்பந்தமான விஷயங்கள நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். கல்வியில் இவங்க நல்ல முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் ஜெயிக்க முடியும். அதனால் கல்வியில் இவங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டாங்கன்னா நல்ல பலன்கள் உடனே கிடைக்கும். பொதுவாக நிதிநிலை நல்லா தான் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தளவுல நல்லா தான் இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேவரபுளாக இருக்குது. ஜென்ரலாக நல்லா தான் இருக்குது. செலவு வரலாம். ஏன்னா 12ஆம் வீட்டு, அது 10ஆம் வீட்டில் தொழில் சம்பந்தமாகவோ வெளி தொடர்புகள் சம்பந்தமாகவோ செலவினங்கள் வரலாம். செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. உடலில் எங்கேயான காயம் ஏற்படலாம். ஏதானும் இதை பற்றியான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எதையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணாலே ரொம்ப நல்லது. பொதுவாக இவங்களுக்கு வேலையில் சிரமமாக இருக்கும். வேலையில் ஏதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க அதை தாண்டி ஜெயிக்கணும். இவங்க ஏதானும் செய்யும்போது தான் பிரச்சனைகள் வரும். அப்போ இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டரில் எதனா இடைஞ்சல் வந்துடும். கம்ப்யூட்டர் சரியில்லாமல் போயிடும், கம்ப்யூட்டர் பேராக போயிடும், நெட்டு கிடைக்காது, ஃபோன் கீழே விழுந்துடும். இது மாதிரி ஏதானும் ஒன்று அவங்களுக்கு இடைஞ்சல் வரும். அது மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி முயற்சி பண்ணி தான் வெற்றி பெறணுன்றதை புரிஞ்சுக்கணும். ஆனால் முயற்சியை தொடர்ந்து கைவிடாமல் இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஒரு தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வியாபாரத்தில் சாதாரணமாக உங்களுடைய முயற்சிகள் நல்ல சாதகமாக தான் இருக்குது. அதான் நான் திரும்பவும் இதான் சொல்கிறேன், உங்களோட முயற்சி தான் வெற்றிக்கு ஒரே வழி. அதனால நல்ல முயற்சியை விடாமல் இருக்கணும். அதாவது பர்சீவரன்ஸ் சொல்லுவாங்க. விடாமுயற்சி இருந்ததுன்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். எல்லா விஷயத்திலும் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு நிச்சயமாக அவங்க முயற்சிக்கு ஏற்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதம் உடல் நலம் நல்லா இருக்கும். எங்கேயானும் காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ட்ராவல் ஏதாவது நடக்கலாம். ஏதாவது வேலை சம்பந்தமாகவோ குடும்ப சம்பந்தமாகவோ வேறு விஷயங்களாகவோ பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. இது மட்டும்தான் அது சாதகமாக தான் இருக்கும். பயணம் சாதகமாக தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பார்வை இருக்குது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல சுபமான நாட்கள் அப்படின்னா 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 17ஆம் தேதி, 19ஆம் தேதி, 26ஆம் தேதி, 28ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த நாட்கள்லாம் குறிச்சு வச்சுங்க. திரும்ப சொல்றேன், 1, 6, 10, 17, 19, 26, 28 இந்த நாட்கள்லாம் நீங்க குறிச்சு வச்சுங்க. இதெல்லாம் சுபமான நாட்கள், நல்ல நாட்கள். இந்த நல்ல காரியங்களை செய்யறதுக்கு இந்த நாட்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதத்துல சந்திராஷ்டம நாட்கள்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் ஆகுது. ஸோ சந்திராஷ்டம நாட்டில் முக்கியமான காரியங்களை தள்ளி போடுங்க. இந்த நாட்களில் வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போடுறது, வேலையிலேருந்து வரும்போது திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஆன்மீக சம்பந்தமாக பண்ணுறது, ஜபம் பண்ணுறது. அன்னைக்கு நிறையா ஒரு 108 ஓம் விநாயகாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். 108 ஓம் சிவாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஓம் நமோ நாராயணாய நமஹ. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி பேரை நீங்கள் தொடர்ந்து அன்னைக்கு ஜபம் பண்ணுறது நல்லது. இது மாதிரி பண்ணிங்கனாலே வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அது மாதிரி வியாழக்கிழமை துர்க்கையை வழிபடலாம். இல்லாட்டினா குரு பகவானை வழிபடலாம்.
ஓம் ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லி நீங்க குருவை வந்து வழிபடலாம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லி குருவை வந்து நீங்க வணங்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா குரவே சர்வ லோகானாம் விஷதே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமஹா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து கல்வி சம்பந்தமான உதவிகள், புஸ்தகங்கள் வாங்கி தரது, பேக் வாங்கி தரது, ஃபீஸ் கட்டுறது, அது மாதிரி கல்விக்கு உங்களால் ஏதானும் உதவி செய்ய முடிஞ்சுன்னா அது வந்து உங்களுக்கு மிக மிக பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். பின்னாலேருந்து வேற விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்க. திருப்பதி போயிட்டு வர்றது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. திருப்பதி போயிட்டு வாங்க. அன்னதானம் முடிஞ்சால் செய்யுங்க. இதெல்லாம் வந்து தான தர்மங்கள். இந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு நல்ல பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எல்லாம் பெரிய லெவலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது உங்களால் முடிஞ்ச லெவலில் செய்யும் போது நிச்சயமாக இதனுடைய பலன்கள் வேறு வகையில் உங்களுக்கு வந்து கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு துணை இருக்கும். அப்படி புரிஞ்சுங்க. எல்லோருக்கும் எல்லா பலனும் நல்லபடியாக கிடைக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.